வணக்கம். பால்ஸ் எளிமைப்படுத்தப்பட்ட ஆங்கில பயிற்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் கற்க இருப்பது ஒரு வாக்கியம் ஆக்டிவ் வாய்ஸிலிருந்து எப்படி பாசிவ் வாய்ஸாக மாறுகிறது என்பதற்கான அனைத்து ரூல்ஸையும் பார்க்க இருக்கிறோம். ஆக்டிவ் டு பாசிவ் வாய்ஸ் பற்றி 11 வீடியோஸ் போட்டிருக்கிறேன். பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். அதில் ஆக்டிவ் டு பாசிவ் வாய்ஸ் கன்வர்ஷன் பற்றி மிகவும் விரிவாக கற்றுக் கொடுத்திருக்கிறேன். ஆக்டிவ் டு பாசிவ் கன்வர்ஷன் ரூல்ஸை பார்க்கிறதற்கு முன்பாக சில முக்கியமான ரூல்ஸை பார்ப்போம். ஆக்டிவ் வாய்ஸினுடைய சப்ஜெக்ட் பாசிவ் வாய்ஸில் ஆப்ஜெக்டாக மாறுகிறது. ஆக்டிவ் வாய்ஸினுடைய ஆப்ஜெக்ட் பாசிவ் வாய்ஸில் சப்ஜெக்டாக மாறுகிறது. கரெக்டான ஆக்சிலரி வேர்ப் ஹெல்பிங் வேர்ப் டென்ஸை பொறுத்தும் சப்ஜெக்ட் பொறுத்தும் யூஸ் பண்ணணும். மெயின் வேர்ப் எப்போவுமே பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மில் தான் வரும். டூயர் ஆஃப் த ஆக்ஷனுக்கு முன்னாடி பை அப்படின்ற வேர்ட் சேர்த்துருப்போம். சப்ஜெக்ட் ப்ரொனவுன் ஆப்ஜெக்ட் ப்ரொனவுனாக மாறும். அதே மாதிரி ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் சப்ஜெக்ட் ப்ரொனவுனாக மாறும். பாசிவ் வாய்ஸ் யூஸ்வலாக ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்லையும் 3 பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்சஸ்லையும் யூஸ் பண்ணுறது இல்லை. ஒரு வாக்கியம் ஆக்டிவ் வாய்ஸிலிருந்து பாசிவ் வாய்ஸுக்கு மாறும்பொழுது பாசிவ் வாய்ஸில் இருக்கிற வாக்கியத்தில் டென்ஸ் மற்றும் சப்ஜெக்டுக்கு ஏற்றவாறு ஆக்சிலரி வேர்ப் வருகிறது. ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸ் சப்ஜெக்ட் ஐ என்றால் ஆக்சிலரி வேர்ப் ஆம். he, she, it என்றால் is. we, you, they என்றால் are. past simple tense I, he, she, it என்றால் was. we, you, they என்றால் were. future simple tense எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் will, be. will என்பது modal auxiliary verb. present continuous tense subject I என்றால் auxiliary verbs am, being. he, she, it என்றால் is being. we, you, they என்றால் are being. past continuous tense I, he, she, it என்றால் was being. we, you, they என்றால் were being. present perfect tense I, we, you, they என்றால் have been. he, she, it என்றால் has been. past perfect tense எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் had been. future perfect tense எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் will have been. will என்பது modal auxiliary. கண்டினியூஸ் டென்சஸில் எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் பீயிங் என்ற ஆக்சிலரி வேர்ப் வரும். அதுபோல் பர்ஃபெக்ட் டென்சஸில் எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் பீன் என்ற ஆக்சிலரி வேர்ப் வரும். ப்ரோனோன் என்று வருகிற பொழுது சப்ஜெக்ட் ப்ரோனோனாக இருந்தால் ஆப்ஜெக்ட் ப்ரோனோனாக மாறுகிறது. ஆப்ஜெக்ட் ப்ரோனோனாக இருந்தால் சப்ஜெக்ட் ப்ரோனோனாக வருகிறது. 2 பக்க மாற்றத்தையும் காட்டுவதற்கே 2-வே கன்வர்ஷன் ஆரோவை யூஸ் பண்ணி இருக்கிறேன். ஐ என்ற சப்ஜெக்ட் ப்ரோனோன் மீ என்ற ஆப்ஜெக்ட் ப்ரோனோனாக மாறுகிறது. அதுபோல் மீ என்ற ஆப்ஜெக்ட் ப்ரோனோன் ஐ என்ற சப்ஜெக்ட் ப்ரோனோனாக மாறுகிறது. we, us, he, him, she, her, they, them, youவும் இட்டும் மாறுவதில்லை. ஆக்டிவ் டு பாசிவ் கன்வர்ஷனை 2 எடுத்துக்காட்டுகளுடன் பார்ப்போம். முதலாம் எடுத்துக்காட்டு ஆக்டிவ் வாய்ஸ் மை மதர் லவ்ஸ் மீ. பாசிவ் வாய்ஸ் ஐ ஆம் லவ்ட் பை மை மதர். ஆக்டிவ் வாய்ஸில் சப்ஜெக்டாக மை மதர் இருக்கிறது. அது ஆப்ஜெக்டாக பாசிவ் வாய்ஸில் மாறுகிறது. ஆக்டிவ் வாய்ஸில் மீ என்கிற ஆப்ஜெக்ட் ப்ரோனோன் பாசிவ் வாய்ஸில் ஐ என்கிற சப்ஜெக்ட் ப்ரோனோனாக மாறுகிறது. ஆக்டிவ் வாய்ஸில் லவ்ஸ் என்கிற வேர்ப் பாசிவ் வாய்ஸில் ஆம் லவ்ட். ஆம் என்பது ஆக்சிலரி வேர்ப். லவ்ட் என்பது லவ் என்ற வேர்பின் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். எடுத்துக்காட்டு 2 ஆக்டிவ் வாய்ஸ் ஐ ரைட் நாவல்ஸ். பாசிவ் வாய்ஸ் நாவல்ஸ் ஆர் ரிட்டன் பை மீ. ஆக்டிவ் வாய்ஸில் ஐ என்கிற சப்ஜெக்ட் ப்ரோனோன் பாசிவ் வாய்ஸில் மீ என்கிற ஆப்ஜெக்ட் ப்ரோனோனாக மாறுகிறது. ஆக்டிவ் வாய்ஸில் இருக்கிற நாவல்ஸ் என்கிற ஆப்ஜெக்ட் பாசிவ் வாய்ஸில் சப்ஜெக்டாக வருகிறது. ஆக்டிவ் வாய்ஸில் ரைட் என்று இருக்கிற வேர்ப் பாசிவ் வாய்ஸில் ஆர் ரிட்டன் என்று வருகிறது. ஆர் என்பது ஆக்சிலரி வேர்ப். ரிட்டன் என்பது ரைட் என்ற வேர்பின் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஆக்டிவ் வாய்ஸிலிருந்து பாசிவ் வாய்ஸிற்கு டென்ஸ் மற்றும் சப்ஜெக்டுக்கு ஏற்றவாறு ஒரு வாக்கியம் எப்படி மாறுகிறது என்பதை எடுத்துக்காட்டுகளுடன் பார்ப்போம். இனி வருகிற எடுத்துக்காட்டுகளில் ஒவ்வொரு எடுத்துக்காட்டுக்கும் விரிவான எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுக்க மாட்டேன். ஏனென்றால் ஒவ்வொரு எடுத்துக்காட்டிலும் மீண்டும் மீண்டும் சப்ஜெக்ட் மற்றும் ஆப்ஜெக்ட் மாற்றம் வேர்ப் ஃபார்ம்ஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆக்சிலரி வேர்ப் ப்ரோனோன் சேஞ்ச் போன்றவற்றை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் செய்வது உங்களுக்கு போர் எடுத்துவிடும். அதனால் ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்காக கலர் கோட்ஸ் பயன்படுத்தப்பட்டுள்ளன. ரெட் ஆக்டிவ் வாய்ஸில் உள்ள ஆப்ஜெக்ட் பாசிவ் வாய்ஸில் சப்ஜெக்டாக மாறுவதை காட்டுகிறது. எடுத்துக்காட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா
ஆக்டிவ் வாய்ஸில் நாவல்ஸ் என்கிற ஆப்ஜெக்ட் பாசிவ் வாய்ஸில் சப்ஜெக்டாக வருகிறதை ரெட் கலரில் கொடுத்துள்ளேன். பர்பிள் ஆக்டிவ் வாய்ஸில் உள்ள சப்ஜெக்ட் பாசிவ் வாய்ஸில் ஆப்ஜெக்டாக மாறுவதை காட்டுகிறது. இந்த எடுத்துக்காட்டில் ஐ என்று ஆக்டிவ் வாய்ஸில் வருகிற சப்ஜெக்ட் பாசிவ் வாய்ஸில் மீ என்று ஆப்ஜெக்டாக மாறி வருகிறது. இதை பர்பிளில் கொடுத்து இருக்கிறேன். மெரூன் அல்லது டார்க் ரெட் வேர்ப் மற்றும் பாசிவ் வாய்ஸில் வரும் ஆக்சிலரி வேர்ப் மற்றும் பாஸ்ட் பார்ட்டிசிபிளை கொடுத்திருக்கிறேன். இந்த எடுத்துக்காட்டில் ரைட் என்கிற வேர்ப் வருகிறது. அது ஆர் ரிட்டன் என்று பாசிவ் வாய்ஸில் வருகிறது. இந்த ஆர் என்ற ஆக்சிலரி வேர்பும் ரிட்டன் என்ற பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் நான் டார்க் ரெட் கொடுத்துள்ளேன். கலர் பேட்டர்னை அப்சர்வ் செய்தாலே ஆக்டிவ் வாய்ஸிலிருந்து பாசிவ் வாய்ஸ் கன்வர்ஷன் மிகவும் ஈஸியாக புரிந்து கொள்ளலாம். ஒரு வாக்கியம் ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸில் இருந்து அதனுடைய ஆப்ஜெக்ட் மீ, ஹிம், ஹெர், இட், சிங்குலர் நவுன் ஆகியவற்றில் ஏதாவது இருந்தால் தி ஆப்ஜெக்ட் இன் தி ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸ் பிளஸ் ஆம் ஆர் இஸ் பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பிளஸ் பை பிளஸ் த சப்ஜெக்ட் இன் தி ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸ். ஆம் எப்பொழுது பயன்படுத்துவோம் என்றால் ஆக்டிவ் வாய்ஸோட ஆப்ஜெக்ட் மீ ஆக இருக்க வேண்டும். எடுத்துக்காட்டு 1 ஆக்டிவ் வாய்ஸ் மை ஃபாதர் லைக்ஸ் மீ. பாசிவ் வாய்ஸ் ஐ ஆம் லைக் பை மை ஃபாதர். எக்ஸாம்பிள் 2 active voice we sing the school anthem in the school assembly. Passive voice the school anthem is sung by us in the school assembly. ஒரு வாக்கியம் present simple tenseல இருந்து அதோட ஆப்ஜெக்ட் as, you, them, plural noun ஆகியவற்றில் ஏதாவது இருந்தால் the object in the active voice sentence plus or plus past participle plus by plus the subject in the active voice sentence. எடுத்துக்காட்டு 1 active voice I draw portraits. Passive voice portraits are drawn by me. எடுத்துக்காட்டு 2 ஆக்டிவ் வாய்ஸ் சாமுவல் டொனேட்ஸ் ட்ரெஸ்ஸஸ் டு லிட்டில் சில்ட்ரன் ரெகுலர்லி. பாசிவ் வாய்ஸ் ட்ரெஸ்ஸஸ் ஆர் டொனேட்டட் பை சாமுவல் டு லிட்டில் சில்ட்ரன் ரெகுலர்லி. ஒரு வாக்கியம் பாஸ்ட் சிம்பிள் டென்ஸில் இருந்து அதனுடைய ஆப்ஜெக்ட் மீ, ஹிம், ஹெர், இட், சிங்குலர் நவுன் ஆகியவற்றில் ஏதாவது இருந்தால் தி ஆப்ஜெக்ட் இன் தி ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸ் பிளஸ் வாஸ் பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பிளஸ் பை பிளஸ் த சப்ஜெக்ட் இன் தி ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸ். எடுத்துக்காட்டு ஆக்டிவ் வாய்ஸ் மை சைல்ட் broke the toy. பாசிவ் வாய்ஸ் த டாய் வாஸ் broken by my child. ஒரு வாக்கியம் பாஸ்ட் சிம்பிள் டென்ஸில் இருந்து அதனுடைய ஆப்ஜெக்ட் as, you, them, plural noun ஆகியவற்றில் ஏதாவது இருந்தால் தி ஆப்ஜெக்ட் இன் தி ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸ் பிளஸ் வேர் பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பிளஸ் பை பிளஸ் த சப்ஜெக்ட் இன் தி ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸ். எடுத்துக்காட்டு ஆக்டிவ் வாய்ஸ் மை கிராண்ட்மதர் வாட்டர்ட் த பிளான்ஸ். பாசிவ் வாய்ஸ் த பிளான்ஸ் வேர் வாட்டர்ட் பை மை கிராண்ட்மதர். ஒரு வாக்கியம் ஃபியூச்சர் சிம்பிள் டென்ஸில் இருந்தால் அதனுடைய ஆப்ஜெக்ட் எதுவாக இருந்தாலும் தி ஆப்ஜெக்ட் இன் த ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸ் பிளஸ் வில் பிளஸ் பி பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பிளஸ் பை பிளஸ் த சப்ஜெக்ட் இன் தி ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸ். எடுத்துக்காட்டு ஆக்டிவ் வாய்ஸ் மை மதர் வில் ப்ரிப்பேர் டின்னர் ஃபார் த பார்ட்டி. பாசிவ் வாய்ஸ் டின்னர் வில் பி ப்ரிப்பேர்ட் பை மை மதர் ஃபார் த பார்ட்டி. ஒரு வாக்கியம் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருந்து அதனுடைய ஆப்ஜெக்ட் மீ, ஹிம், ஹெர், இட், சிங்குலர் நவுன் இவற்றில் ஏதாவது இருந்தால் தி ஆப்ஜெக்ட் இன் தி ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸ் பிளஸ் ஆம் ஆர் இஸ் பிளஸ் பீயிங் பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பிளஸ் பை பிளஸ் த சப்ஜெக்ட் இன் தி ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸ். ஆம் ஆக்டிவ் வாய்ஸ் ஆப்ஜெக்ட் மீ ஆக இருந்தால் பயன்படுத்தப்படுகிறது. எடுத்துக்காட்டுகள் முதல் எடுத்துக்காட்டு ஆக்டிவ் வாய்ஸ் மை ஃப்ரெண்ட் இஸ் பிரைசிங் மீ. பாசிவ் வாய்ஸ் ஐ ஆம் பீயிங் பிரைஸ்ட் பை மை ஃப்ரெண்ட். எடுத்துக்காட்டு 2 ஆக்டிவ் வாய்ஸ் we are dusting the hall. பாசிவ் வாய்ஸ் the hall is being dusted by us. ஒரு சென்டென்ஸ் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருந்து அதோட ஆப்ஜெக்ட் as, you, them, plural noun ஆகியவற்றில் ஏதாவது இருந்தால் தி ஆப்ஜெக்ட் இன் தி ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸ் பிளஸ் ஆர் பிளஸ் பீயிங் பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பிளஸ் பை பிளஸ் த சப்ஜெக்ட் இன் தி ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸ். எடுத்துக்காட்டு 1 ஆக்டிவ் வாய்ஸ் எ பெயிண்டர் இஸ் பெயிண்டிங் தி ஓல்ட் சேர்ஸ். பாசிவ் வாய்ஸ் தி ஓல்ட் சேர்ஸ் ஆர் பீயிங் பெயிண்டட் பை அ பெயிண்டர். எடுத்துக்காட்டு 2 ஆக்டிவ் வாய்ஸ் we are pruning the ornamental plants. பாசிவ் வாய்ஸ் the ornamental plants are being pruned by us. ஒரு வாக்கியம் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருந்து அதனுடைய ஆப்ஜெக்ட் மீ, ஹிம், ஹெர், இட், சிங்குலர் நவுன் இவற்றில் ஏதாவது இருந்தால் தி ஆப்ஜெக்ட் இன் தி ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸ் பிளஸ் வாஸ் பிளஸ் பீயிங் பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பிளஸ் பை பிளஸ் த சப்ஜெக்ட் இன் தி ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸ். எடுத்துக்காட்டு ஆக்டிவ் வாய்ஸ் த பெயிண்டர்ஸ் வேர் பெயிண்டிங் த காம்பவுண்ட் வால் when it began to rain. பாசிவ் வாய்ஸ் த காம்பவுண்ட் வால் வாஸ் பீயிங் பெயிண்டட் பை த பெயிண்டர்ஸ் when it began to rain. ஒரு சென்டென்ஸ் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருந்து அதனுடைய ஆப்ஜெக்ட் as, you, them,
plural noun ஆகியவற்றில் ஏதாவது இருந்தால் the object in the active voice sentence plus were plus being plus past participle plus by plus the subject in the active voice sentence. எடுத்துக்காட்டு a painter was painting the wall chairs the whole day. Passive voice the wall chairs were being painted by a painter the whole day. ஒரு சென்டென்ஸ் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருந்து அதனுடைய ஆப்ஜெக்ட் மீ அஸ் யூ தெம் plural noun ஆகியவற்றில் ஏதாவது இருந்தால் தி ஆப்ஜெக்ட் இன் தி ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸ் ப்ளஸ் ஹாவ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ப்ளஸ் பை ப்ளஸ் த சப்ஜெக்ட் இன் தி ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸ். எடுத்துக்காட்டு 1 ஆக்டிவ் வாய்ஸ் மை ஃபாதர் ஹேஸ் ஸ்கோல்டட் மீ. பாசிவ் வாய்ஸ் ஐ ஹாவ் பீன் ஸ்கோல்டட் பை மை ஃபாதர். எடுத்துக்காட்டு 2 ஆக்டிவ் வாய்ஸ் வி ஹாவ் சங் அ ஃபியூ சாங்ஸ். பாசிவ் வாய்ஸ் a few songs have been sung by us. ஒரு வாக்கியம் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருந்து அதனுடைய ஆப்ஜெக்ட் ஹிம் ஹெர் இட் சிங்குலர் நவுன் ஆகியவற்றில் ஏதாவது இருந்தால் தி ஆப்ஜெக்ட் இன் தி ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸ் ப்ளஸ் ஹேஸ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ப்ளஸ் பை ப்ளஸ் த சப்ஜெக்ட் இன் தி ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸ். எடுத்துக்காட்டு 1 ஆக்டிவ் வாய்ஸ் ஐ ஹாவ் கலர்ட் த பேஜ் ப்ளூ. பாசிவ் வாய்ஸ் த பேஜ் ஹாஸ் பீன் கலர்ட் ப்ளூ பை மீ. எடுத்துக்காட்டு 2 ஆக்டிவ் வாய்ஸ் சாரா ஹேஸ் டிசைன் த கிச்சன். பாசிவ் வாய்ஸ் த கிச்சன் ஹேஸ் பீன் டிசைன் பை சாரா. ஒரு வாக்கியம் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருந்து அதனுடைய ஆப்ஜெக்ட் எதுவாக இருந்தாலும் தி ஆப்ஜெக்ட் இன் தி ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸ் ப்ளஸ் ஹேட் ப்ளஸ் பீன் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ப்ளஸ் பை ப்ளஸ் த சப்ஜெக்ட் இன் தி ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸ். எடுத்துக்காட்டு ஆக்டிவ் வாய்ஸ் த போலீஸ் ஹேட் அரஸ்டட் த ஸ்மக்லர் பிஃபோர் ஹி எம்பார்க்ட் ஆன் அ ஷிப். Passive voice the smuggler had been arrested by the police before he embarked on a ship. ஒரு வாக்கியம் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருந்து அதனுடைய ஆப்ஜெக்ட் எதுவாக இருந்தாலும் தி ஆப்ஜெக்ட் இன் தி ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸ் ப்ளஸ் வில் ப்ளஸ் ஹாவ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ப்ளஸ் பை ப்ளஸ் த சப்ஜெக்ட் இன் தி ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸ். எடுத்துக்காட்டு ஆக்டிவ் வாய்ஸ் Samuel will have written 50 short stories when he turns 40. Passive voice 50 short stories will have been written by Samuel when he turns 40. நெகட்டிவ் டிக்ளரேட்டிவ் சென்டென்சஸ் எதிர்மறை வாக்கியங்கள் எப்படி ஆக்டிவ் வாய்ஸிலிருந்து பாசிவ் வாய்ஸுக்கு மாறுகிறது என்பதை பார்ப்போம். அதற்கு முன்பதாக ஒரு வாக்கியம் ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸில் இருந்தால் அந்த வாக்கியத்தில் ஆக்டிவ் வாய்ஸில் டூ அல்லது டஸ் என்ற ஆக்சிலரி வெர்ப் வந்திருக்கும். அது பாசிவ் வாய்ஸில் ஆம் அல்லது இஸ் அல்லது ஆர் என்று மாறுகிறது. ஒரு வாக்கியம் பாஸ்ட் சிம்பிள் டென்ஸில் இருந்தால் ஆக்டிவ் வாய்ஸில் டிட் என்ற ஆக்சிலரி வெர்ப் இருக்கும். அது பாசிவ் வாய்ஸில் வாஸ் அல்லது வேர் என்ற ஆக்சிலரி வெர்பாக மாறுகிறது. நாம் ஒவ்வொரு ரூலாக தனியாக பார்க்கும் பொழுது இவற்றை நீங்கள் எளிதாக புரிந்து கொள்ளலாம். ஒரு எதிர்மறை வாக்கியம் ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸில் இருந்தால் தி ஆப்ஜெக்ட் இன் தி ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸ் ப்ளஸ் ஆம் மீ என்ற ஆப்ஜெக்ட் இருக்கு. இஸ் ஹிம் ஹெர் இட் மற்றும் சிங்குலர் நவுன் ஆப்ஜெக்டாக இருந்தால் ஆர் அஸ் யூ தெம் மற்றும் ப்ளூரல் நவுன் ஆப்ஜெக்டாக இருந்தால் இந்த ஆப்ஜெக்ட் எல்லாமே ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸில் வர்றது தான். ப்ளஸ் நாட் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ப்ளஸ் பை ப்ளஸ் த சப்ஜெக்ட் இன் தி ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸ். எடுத்துக்காட்டு 1 ஆக்டிவ் வாய்ஸ் மை ஃபாதர் டஸ் நாட் ட்ரிங்க் காஃபி. பாசிவ் வாய்ஸ் காஃபி இஸ் நாட் ட்ரங்க் பை மை ஃபாதர். எடுத்துக்காட்டு 2 ஆக்டிவ் வாய்ஸ் தே டூ நாட் சிங் கிளாசிக்கல் சாங்ஸ். பாசிவ் வாய்ஸ் கிளாசிக்கல் சாங்ஸ் ஆர் நாட் சங் பை தம். ஒரு எதிர்மறை வாக்கியம் பாஸ்ட் சிம்பிள் டென்ஸில் இருந்தால் தி ஆப்ஜெக்ட் இன் தி ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸ் ப்ளஸ் வாஸ் மீ ஹிம் ஹெர் இட் அல்லது சிங்குலர் நவுன் ஆப்ஜெக்டாக இருந்தால் வேர் அஸ் யூ தெம் மற்றும் ப்ளூரல் நவுன் ஆப்ஜெக்டாக இருந்தால் இந்த ஆப்ஜெக்ட் எல்லாமே ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸில் வருகிறது தான். ப்ளஸ் நாட் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ப்ளஸ் பை ப்ளஸ் த சப்ஜெக்ட் இன் தி ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸ். எடுத்துக்காட்டு 1 ஆக்டிவ் வாய்ஸ் Samuel did not revise the derivation. பாசிவ் வாய்ஸ் the derivation was not revised by Samuel. எடுத்துக்காட்டு 2 ஆக்டிவ் வாய்ஸ் the painter did not paint the tables. பாசிவ் வாய்ஸ் the tables were not painted by the painter. ஒரு எதிர்மறை வாக்கியம் பாஸ்ட் சிம்பிள் டென்ஸில் இருந்தால் தி ஆப்ஜெக்ட் இன் தி ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸ் ப்ளஸ் வாஸ் மீ ஹிம் ஹர் இட் மற்றும் சிங்குலர் நவுன் ஆப்ஜெக்டாக இருந்தால் வேர் அஸ் யூ தெம் மற்றும் ப்ளூரல் நவுன் ஆப்ஜெக்டாக இருந்தால் இந்த ஆப்ஜெக்ட் எல்லாமே ஆக்டிவ் வாய்ஸில் வர ஆப்ஜெக்ட் தான். ப்ளஸ் நாட் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள்
plus by plus the subject in the active voice sentence. எடுத்துக்காட்டு 1. Active voice, Samuel did not revise the derivation. Passive voice, the derivation was not revised by Samuel. எடுத்துக்காட்டு 2. Active voice, the painter did not paint the tables. Passive voice, the tables were not painted by the painter. ஒரு எதிர்மறை வாக்கியம் ஃபியூச்சர் சிம்பிள் டென்ஸில் இருந்து அந்த வாக்கியத்தில் ஆப்ஜெக்ட் எதுவாக இருந்தாலும் தி ஆப்ஜெக்ட் இன் தி ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸ் ப்ளஸ் வில் ப்ளஸ் நாட் ப்ளஸ் பி ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ப்ளஸ் பை ப்ளஸ் த சப்ஜெக்ட் இன் தி ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸ். எடுத்துக்காட்டு ஆக்டிவ் வாய்ஸ், சாமுவல் வில் நாட் கிவ் த ப்ரெசன்டேஷன் இன் தி அப்கமிங் ப்ரோக்ராம். பாசிவ் வாய்ஸ், த ப்ரெசன்டேஷன் வில் நாட் பி கிவன் பை சாமுவல் இன் தி அப்கமிங் ப்ரோக்ராம். ஒரு எதிர்மறை வாக்கியம் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருந்தால் தி ஆப்ஜெக்ட் இன் தி ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸ் ப்ளஸ் ஆம் மீ ஆப்ஜெக்டாக இருந்தால், இஸ் ஹிம் ஹர் இட் சிங்குலர் நவுன் ஆப்ஜெக்டாக இருந்தால், ஆர் அஸ் யூ தெம் ப்ளூரல் நவுன் ஆப்ஜெக்டாக இருந்தால் இந்த ஆப்ஜெக்ட் எல்லாம் ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸில் இருப்பது. ப்ளஸ் நாட் ப்ளஸ் பீயிங் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ப்ளஸ் பை ப்ளஸ் த சப்ஜெக்ட் இன் தி ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸ். எடுத்துக்காட்டு 1. ஆக்டிவ் வாய்ஸ், த டாக் இஸ் நாட் லிக்கிங் மீ. பாசிவ் வாய்ஸ், ஐ ஆம் நாட் பீயிங் லிக்ட் பை த டாக். எடுத்துக்காட்டு 2. ஆக்டிவ் வாய்ஸ், சாமுவல் இஸ் நாட் டிராயிங் எ சர்க்கிள். பாசிவ் வாய்ஸ், எ சர்க்கிள் இஸ் நாட் பீயிங் drawn பை சாமுவல். எடுத்துக்காட்டு 3. ஆக்டிவ் வாய்ஸ், த வெண்டர் இஸ் நாட் செல்லிங் பீனட்ஸ். பாசிவ் வாய்ஸ், பீனட்ஸ் ஆர் நாட் பீயிங் சோல்டு பை த வெண்டர். ஒரு எதிர்மறை வாக்கியம் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருந்தால் தி ஆப்ஜெக்ட் இன் தி ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸ் ப்ளஸ் வாஸ் மீ ஹிம் ஹர் இட் சிங்குலர் நவுன் ஆப்ஜெக்டாக இருந்தால், வேர் அஸ் யூ தெம் ப்ளூரல் நவுன் ஆப்ஜெக்டாக இருந்தால் இந்த ஆப்ஜெக்ட் எல்லாம் ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸில் வருகிறது. ப்ளஸ் நாட் ப்ளஸ் பீயிங் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ப்ளஸ் பை ப்ளஸ் த சப்ஜெக்ட் இன் தி ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸ். எடுத்துக்காட்டு 1. ஆக்டிவ் வாய்ஸ், தே were not singing the prayer song when the guests arrived. Passive voice, the prayer song was not being sung by them when the guests arrived. எடுத்துக்காட்டு 2. ஆக்டிவ் வாய்ஸ், சாமுவல் was not washing the clothes when it was raining. Passive voice, the clothes were not being washed by Samuel when it was raining. ஒரு எதிர்மறை வாக்கியம் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருந்தால் தி ஆப்ஜெக்ட் இன் தி ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸ் ப்ளஸ் ஹாவ் மீ யூ தெம் ப்ளூரல் நவுன் ஆகியவை ஆப்ஜெக்டாக இருந்தால், ஹேஸ் ஹிம் ஹர் இட் சிங்குலர் நவுன் ஆகியவை ஆப்ஜெக்டாக இருந்தால் இந்த ஆப்ஜெக்ட் எல்லாம் ஆக்டிவ் வாய்ஸில் வருவது. ப்ளஸ் நாட் ப்ளஸ் பீன் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ப்ளஸ் பை ப்ளஸ் த சப்ஜெக்ட் இன் தி ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸ். எடுத்துக்காட்டு 1. ஆக்டிவ் வாய்ஸ், த டீச்சர் ஹேஸ் நாட் டாட் த லாஸ்ட் ஃபியூ லெசன்ஸ். Passive voice, the last few lessons have not been taught by the teacher. எடுத்துக்காட்டு 2. ஆக்டிவ் வாய்ஸ், I have not finished the assignment yet. Passive voice, the assignment has not been finished by me yet. ஒரு எதிர்மறை வாக்கியம் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருந்தால் அதனுடைய ஆப்ஜெக்ட் எதுவாக இருந்தாலும் தி ஆப்ஜெக்ட் இன் தி ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸ் ப்ளஸ் ஹேட் ப்ளஸ் நாட் ப்ளஸ் பீன் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ப்ளஸ் பை ப்ளஸ் த சப்ஜெக்ட் இன் தி ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸ். எடுத்துக்காட்டு, they had not cut the branches of the trees until they had grown over the terrace. Passive voice, the branches of the trees had not been cut by them until they had grown over the terrace. இதில் by them அப்படின்னு என்பது தேவையில்லை. ஏனென்றால் the them அவர்கள் என்பது இந்த சென்டென்ஸில் முக்கியமில்லை. இந்த branches of the trees கட் பண்ணவில்லை என்பதுதான் இந்த சென்டென்ஸில் முக்கியம். யாரும் கட் பண்ணவில்லை என்பது தேவையில்லாத ஒன்று. அதனால் இந்த by them என்பதை நாம் ஒமிட் பண்ணி விடலாம். ஒரு எதிர்மறை வாக்கியம் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருந்து அதனுடைய ஆப்ஜெக்ட் எதுவாக இருந்தாலும் தி ஆப்ஜெக்ட் இன் தி ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸ் ப்ளஸ் வில் ப்ளஸ் நாட் ப்ளஸ் ஹாவ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ப்ளஸ் பை ப்ளஸ் த சப்ஜெக்ட் இன் தி ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸ். எடுத்துக்காட்டு ஆக்டிவ் வாய்ஸ், they will not have finished the construction by the year 2030. Passive voice, the construction will not have been finished by them by the year 2030. இதிலும் by them omit பண்ணிடலாம், ஆப்ஷனல் தான். இதையெல்லாம் நான் என்னுடைய டீட்டெயில்டு வீடியோ ஆக்டிவ் டு பாசிவ் வாய்ஸ் நான் போட்டிருக்கிறேன் என்று சொன்னேன் அல்லவா, அந்த பிளேலிஸ்டில் சென்று பார்த்தால் தெரியும் ஏன் என்ற by them தேவை, ஏன் by them தேவையில்லை என்பதையெல்லாம் அதில் டீட்டெயில்டாக சொல்லி கொடுத்திருப்பேன். நான் எழுதிய 2 புத்தகங்கள் 75% மேல் பிழையில்லாமல் ஆங்கிலம் பயன்படுத்துவதற்கு இந்த புத்தகங்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டாக்டர் அமுதா தினேஷ். நன்றி.